உன் நண்பர்கள் ஷார்ட்ஸ் பார்க்கிறாங்க, ஆனால் நீ அறிவு பெற இங்கே வந்திருக்க. வெல்கம் டு டிஆர்எஸ் கிட்ஸ். How are you feeling? நான் நலமாக இருக்கேன். நாம ஃபைனல்ஸ் ஜெயிக்க முடியல, கொஞ்சம் வருத்தம். ஆனா நான் சரிதான். சரி. ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரின் ஹார்ட்லையும் கிரிக்கெட் மேல உள்ள லாட் இன்னும் இருக்குதா? ஆமாம், இருக்குது. முடிவில் நாம் எல்லாரும் கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் பிளேயர்ஸ் தான். என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன நடக்குது? விளையாட்டு போது என்ன எமோஷன்ஸ் ஆகுது. நீ உட்கார்ந்து கிரிக்கெட் பார்த்தாலும் நீ எப்போதும் ஒரு பார்வையாளர் தான். நீ ஒரு கிரிக்கெட் வீரர் மாதிரி அனலைஸ் பண்ணலாம், ஆனா உள்ளே நீ எப்போதும் ஒரு ரசிகன் தான். நீங்க ஒரு ப்ரோ கிரிக்கெட் ஆட்டக்காரனாக மாறிய போது, ஒரு மேட்சை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு புதிய பார்வை கிடைக்கும் என்று விளக்க முடியுமா? ரசிகனா இருந்து ப்ரோ பிளேயரா மாறிய போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நீ அனலைஸ் பண்ணும் போது நிலைமை மாறுது. நீ பார்க்கிறது பவுலர் அல்லது பேட்ஸ்மேன் என்ன பண்ண போறார்களே, அப்படின்னா அவன் எதையாவது சரியாக செய்தானா அல்லது தவறாக செய்தானா என்பதை நீ பார்க்கலாம், அல்லது அவன் என்ன செய்து என்ன செய்யாமல் இருந்தான் என்பதற்கு பின்னால் உள்ள காரணங்களை புரிந்து கொள்ளலாம். எல்லாம் லாஜிக்கலாக தெரியுது. ஆனா கடைசியில ஸ்போர்ட்ஸ் எப்போதும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதை நீ எவ்வளவு அனலைஸ் பண்ணினாலும் போதுமாவது. நமக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் நம்பிக்கை இருக்கு. அனலைஸ்னா என்ன? நம்ம அனாலிசிஸ் முழுமையாக சரியாக இருக்க முடியாது. விளையாட்டில எப்போதும் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கும். சரி, இந்த சூழ்நிலையில் ஏதோ தப்பு ஆச்சுன்னு குறிப்பாக சொல்ல முடியாது. அதுதான் உங்கள் கருத்து. ஆமாம், சரியானது. 2003இல் நாம் அனுபவிச்சது போல இது ஜெனரேஷன் Z பதிப்பு என்று போஸ்ட் பண்ணிட்டேன். ரிக்கி பாண்டிங் டீம் ஞாபகம் இருக்கா? ஜென் Z இந்த பலியை அனுபவிச்சிருக்காங்க. இது சரியா? ஆமாம், நிச்சயமா. நாங்க பார்க்கும்போது உண்மையில் வெஸ்ட் இண்டீஸ் இருந்தோம். நாங்க இந்தியா அணில இருந்தோம். எங்க மெயின் டீம் வேர்ல்ட் கப் விளையாடுறத பார்த்தோம். அவர்கள் ரொம்ப நல்லா விளையாடுனாங்க. ஆனா கடைசியில ஆஸ்திரேலியா பண்ணதுக்கு எதிரா நாம பண்ணுவோம்னு நினைச்சேன். ஆனா பண்ண முடியல. நீங்க எது மிகவும் வேதனையானதுன்னு நினைக்கிறீங்க? இது இரண்டும் தான். ஆனா இந்த தடவை நம்ம கையில மிகப்பெரிய பவர்ஃபுல் டீம் இருந்துச்சு. அப்போது ஆஸ்திரேலியா எங்களை விட பலமாக இருந்தது. ஆனா இப்போ நாங்க ஒரு பலமான டீமா ஆயிட்டோம். புரியுதே. எனக்கு நிறைவு இருக்கிற வரைக்கும் அதிக பவர்ஃபுல் இந்திய கிரிக்கெட் அணி இதுதான் போல. எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், ஜாகிர் கான். அவன் சொன்னான், இந்திய டீம் டாமினேட் ஆட்டத்தை அவன் பார்த்ததில்லை. ஆமாம். சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக நடக்கும் நான் நம்புகிறேன். ஆனாலும் இதுதான் உலக கோப்பையில் நான் பார்த்த சூப்பரான இந்திய அணி. முழுமையாக பொதுவாக பார்த்தா இதைவிட சிறந்த இந்தியன் டீம் பார்த்திருக்கீங்களா? ஆமாம், நிச்சயமாக. இந்திய அணி பொதுவாக ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் பிற காரணிகளில் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனா எனக்கு புரியும்படி நான் பார்த்த அனைத்து வேர்ல்ட் கப்ஸ்லும் இந்த டீம் தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நெகட்டிவ் பயஸ் தியோரி என்றால் உன்னை பற்றி மோசமான விஷயம் சொன்னால் நீ அதை மனசுக்குள் வச்சிருத்த. ஆனா உனக்கு 10 பேர் சொன்ன 10 நல்ல விஷயங்களை நீ நினைவுல வைக்க மாட்டே. அப்படிதான் மூளை வேலை செய்யும். அப்படின்னா நான் நினைக்கிறேன் நம்ம முக்கிய பிளேயர்ஸ் அல்லது 2023 வேர்ல்ட் கப்பில் ஆடிய பலர் இப்போ சோஷியல் மீடியா பயோஸ் பண்ணலனோ. ஏன்னா சில ரசிகர்கள் விமர்சனம் பண்ணலாம், குற்றம் சாட்டலாம் அல்லது நெகட்டிவிட்டி பரப்பலாம். ஆனாலும் நான் நினைக்கிறேன் பெரும்பாலான இந்திய ரசிகர்கள் டீம் பற்றியும் அவர்கள் எவ்வாறு ஆடினார்கள் என்பதை பற்றியும் பெருமைப்படுகின்றார்கள். நான் ஒரு டீம் அப்படி விளையாடுவதை பார்த்ததில்லை. ஃபைனல்ஸ்ல நாங்க வெற்றி பெற முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. விக்கெட் கோடு மிகவும் ஸ்லோ ஆயிருந்தது. லெதார்ஜிக் ஃபார் த ஃபைனல். இதை யார் ஐடியான்னு தெரியல. நார்மல் சர்ஃபேஸ் கூட நல்லா இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏனால் ஆஸ்திரேலிய அணியை விட நாம மிகவும் பலமாக இருந்தோம். ஃபைனல்ஸ்ல அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நல்ல கிரிக்கெட்டிங் விக்கெட் ஆகியிருந்திருக்கணும். ஆனால் அது இல்லை. பிட்ச் கண்டிஷன்ஸ் ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல எவ்வளவு பாதிக்கும்னு எல்லாம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் தெரியும். நாம பிட்ச் கண்டிஷன்ஸ் கேட்கிறோம். ஆனா ஸ்லோ பிட்ச்ல பேட்டிங் பண்ணும்போது என்ன மாறுது? இத்தகைய கண்டிஷன்ஸ்ல என்ன சேஞ்சஸ் நடக்குது? உங்கள் பார்வையில் இருந்து விளக்க முடியுமா?
உதாரணமாக, நான் உங்களை ஒரு தம்பியாக கேட்டால், அது போன்ற ஸ்லோ பிட்சில் நீங்க பேட்டிங் பண்ணும் போது உண்மையில் என்ன மாறும்? ஒரே ஒரு பிரச்சனையானால் முழு ஆட்டத்திலும், அதாவது 100 ஓவர்களிலும் பிட்ச் ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்போ பிரச்சனை இல்லை. கண்டிஷன்ஸ் படி கேம் நீ அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனா செட் இன் உணர்வு வந்தாலே அல்லது பிட்சை பின்னர் குறைவாக மாறலாம். நீ இன்னும் அதிகமாக ஷாட்ஸ் அடிக்கணும். அப்போதான் ரன் ரேட் இரண்டாவது இன்னிங்ஸுக்கு சமமா வரும். இதுதான் எல்லா ஏரர்ஸ் நடக்கும் இடம். முதல் 50 மற்றும் அடுத்த 50 மேற்பரப்பு ஒரே மாதிரியா இல்லை. வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு பிட்ச் கொஞ்சம் பெட்டர் விக்கெட் வேண்டி இருக்கும். இந்திய அணிக்கு பிட்ச் கண்டிஷன்ஸ்ல என்னவோ கையாண்மை இருக்கா? இந்திய அணி மட்டுமல்ல, இங்கிலாந்து போன்ற வேறு நாட்டில் போட்டிகள் நடக்கும் போதும் பிட்ச் எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவெடுப்பதில் இங்கிலாந்து அணி கலந்து கொள்ள முடியுமா? அப்படி இல்லை நான் நினைக்கிறேன். ஆனா சில பேரு அப்படி ஒரு பிட்ச் ரெடியாக்கிட்டு இந்திய அணிக்கு உதவுறாங்கன்னு நினைக்கின்றாங்க. அப்படி இல்லையா? அந்த ஸ்டேடியம் நான் வேளாண்மைப்படுத்தினா நான் உதவுவேன் போல. அதுதான் பிரச்சனை. நாங்க ஒரு ஸ்லோ பிட்ச்க்கு முன்னால் நிற்கினோம். துரதிருஷ்டமாக அப்படி இருக்க வேண்டியதில்லை நான் நினைக்கிறேனே. பிட்ச் கிரிக்கெட்க்கு நல்ல இருக்கணும். எந்த அணியையும் அடிச்சு தூக்குவதற்கு நமக்கு திறமையும் பலமும் இருக்கு. ஒரு நல்ல கிரிக்கெட் பிட்ச் முழு 100 ஓவர்ஸ் ஆட்டத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கணும். ஆமாம். குறைந்த ஓவர்கள் ஆட்டத்திலே அது ஒரு ஐடியல் சினாரியோ. டாஸ் அதிகம் பாதிக்காது. ஃபைனல்ஸ்க்கு பிட்சை ஸ்லோ ஆக்க யாரு முடிவு செய்தது? அதுக்கு காரணம் என்ன? தெரியல. ஆனா அப்படி பண்ணிருந்தாங்கன்னா அது மிக முட்டாள்தனமான விஷயம்தான். அவங்க அதை பண்ணிருப்பாங்கன்னு நான் நம்பலே. நான் அமெரிக்காவை குற்றம் சாட்டுகிறேன். இல்லை, நான் ஜோக் பண்றேன். இன்றைய உலகிலே பலரும் அமெரிக்காவை குற்றம் சாட்டுகிறாங்க. கிரிக்கெட் பத்தி பேசலாம். முன்னால் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆகியிருந்த போது ஏதாவது வேறுபாடுகளை கவனிச்சீங்களா? வேர்ல்ட் கப்ல அவங்க விளையாடின இன்னொரு மேட்சஸ்க்கு கம்பேர் பண்ண ஃபைனல்ஸ்ல அவங்க விளையாடும் போது நீங்க ஏதாவது டிஃபரன்ஸ் நோட்டீஸ் பண்ணீங்களா? ஸ்வே மைண்ட் செட் இருந்ததா அல்லது வேற மைண்ட் செட் இருந்ததா? அப்படி இல்ல. ரோஹித் கூட இப்படிதான் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். எல்லா பேட்ஸ்மேன்களும் ஒரே ஸ்டைல்ல தொடங்கினாங்க. ஆஸ்திரேலியாவுல இந்தியர்களுக்கு அதிக ஸ்பேஸ் கிடைக்கவில்லை நான் நினைக்கிறேன். அவர்கள் பேட்ஸ்மேன்களுக்கு அதிகமாக பந்து வீசினார்கள் மற்றும் ஆற்றலான ஃபீல்டிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தது. அவங்க தயாராக இருந்தாங்க. ஆனா நம்ம ஸ்ட்ராட்டஜி மாறலையே நான் நினைக்கலை. சூழ்நிலைக்கு அடிப்படையாக நம்ம ஃபீல்டிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். சூழ்நிலையும் பிட்ச் கண்டிஷன்ஸும் காரணமாக இருந்துச்சு. ஆமாம், கடத்தில அதுதான் நிலை. துரதிருஷ்டவசமாக முக்கிய நேரத்திலே நாம விக்கெட்டுகளை இழந்தோம். அது நடக்கக்கூடாது. அப்போதும் நாம இன்னும் 30, 40 ரன்கள் அடிச்சிருக்கலாம் போல. 280 ரன்கள் நல்லா இருந்திருக்கும். நம்ம கிட்ட அகமதாபாத்தில் இருந்து வியூவர்ஸ் இருக்காங்க. அவங்க பிட் கியூரேட்டரை கண்டுபிடிக்க வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன். அவரிடம் போய் படிவாக கேளு, அவன் என்ன யோசிக்கிறான்? ஆனா அது வெறும் பிக்ஷனோ உங்கள் கருத்து? ஆமாம், அதுவே நிலைமை. 2, 3 நாட்கள் பிறகு பிளேயர்ஸ் கரெக்ட் மைண்ட் செட் என்ன? நீங்க எல்லாரும் அடிக்கடி பேசுவீர்களா? நான் உள்ள தகவல்களுக்கு கேட்கலையே. நான் ஒரு கிரிக்கெட் வீரராக கேட்கிறேன். இப்படி ஒரு தோல்வி வந்தப்போ நாடு மொத்தமா கவலையா இருக்கும்போது ஆரம்ப 11 பேர் அல்லது மொத்தமாக 15 பேர் எப்படி உணர்வாங்க? நிச்சயமாக இது ஒரு பெரிய ஏமாற்றம். ஆனால் நான் நம்புகிறேன் அவர்கள் மீண்டு வருவார்கள். ஏனால் போட்டி முழுவதும் அவர்கள் பர்ஃபார்மன்ஸ் மிகவும் நல்ல இருந்தது. நாளின் முடிவிலே இதுதான் எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய நேரம். நான் உறுதியாக நினைக்கிறேன் மீண்டும் ஒரு T20 உலகக் கோப்பை விரைவில் நடக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி மெயின்டைன் பண்ணணும். நம்ம அணி பர்ஃபார்மன்ஸ்க்கு முழு நாடு சப்போர்ட் பண்ணணும் நான் நம்புகிறேன். நான் உறுதியாக நம்ம விரைவில் டோர்னமெண்ட்ஸ் வெல்ல ஆரம்பிக்க போகிறோம். ஆமாம், ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நாங்க விளையாடும் கிரிக்கெட் ஸ்டைல் மாறிவிட்டது. அதாலானா இப்போது ஆட்டங்களை கட்டுப்படுத்தி எல்லா நிலைகளிலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்சுக்கிட்டோம். ஆமாம், இது ஒரு நல்ல சைன் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்த டூர்னமெண்ட்ல எங்கள போலிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் நல்லா மாறும் நம்புறேன். சில நேரங்களில் ஒரு பிரேக்கப் போது நான் காலையில் எழுந்த போதே அதை நினைப்பேன். இப்போ மேட்ச் தான் ஞாபகத்துக்கு வருது. காலையே முதலில் அது பத்தி நான் யோசிக்கிறேன்.
இல்லை, அப்படியானால் நேற்றுதான் ஒரு இடத்துக்கு போனேன். அதுக்கு பெயர் பெங்களூர். நான் பல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணேன். நாங்க எல்லாரும் பேசிக்கொண்டு நடந்து போயிருந்தோம். எல்லாரும் லோ ஆயிருந்தாங்க. நாங்களும் தான். என்ன ஆச்சு? இட்ஸ் எவ்ரிவேர். பரவாயில்ல. ஆமாம். நான் நம்புகிறேன். கோபம் இல்லை. கோபம் இல்லை. கோபம் இல்லையே. இது எப்படி ஆச்சு என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஆமாம். ஷாக். ஷாக். இது எனக்கு மிகவும் மோசமான கிரிக்கெட் நினைவு. 2003 விட. ஆமாம். 2003ல் ஆஸ்திரேலியா ரொம்ப பலமாக இருந்தது. எனக்கு தெரியும். நாங்க அந்த அணியை விட மிகவும் நல்லா விளையாடினோம். திராதசை ஃபாலோ பண்ணும் இவர்கள் எல்லாரும் பல மந்த்ரா ட்ரை பண்ணிருக்காங்க. புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கு. சீரியஸாக அந்த விக்கெட் யார் பண்ணார்னு கேட்காதே. பொதுவாக பார்த்தா மோட்டேரா ஸ்டேடியம் எப்போதும் சூப்பர் தான் இருக்கும். மோட்டேரா ஸ்டேடியம் இப்போ நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஆயிடுச்சு. இது எப்போதும் ஒரு சூப்பர் ட்ராக் தான். இப்படி இருந்தது இல்லை. அங்கு நான் நிறைய மேட்சஸ் விளையாடிருக்கேன். இப்படி இருந்தது இல்லை. இந்த ஸ்டேடியம்ல விளையாடிருக்கீங்களா? ஆமாம், இந்த ஸ்டேடியம் தான். பெரியதா? ஆமாம். பெரிய ஸ்டேடியத்தில் விளையாடுறது எப்படி இருக்கு? மக்கள் எங்காவது இருக்காங்கன்னா அது நல்லதுதானே. அது ரொம்ப தூரத்துல இருக்கு. Subscribe to Beer Biscuits Tamil.